Good morning, students. Today we are going to learn a new lesson in science. In science, we have the lesson number 1, organ systems. Okay, all of you turn to the page number 101 in your science book. Organ systems. Organ systems means உறுப்பு அமைப்புகள் தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஆர்கன், தெர் ஆர் மெனி ஆர்கன்ஸ் இன் அவர் ஹியூமன் பாடி. நம்ம மனித உடம்புல பார்க்கும்போது நிறைய உறுப்புகள் இருக்குது. ஓகேவா? இந்த லெசனில் நம்ம மனித ஹியூமன் பாடியோட ஆர்கன் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி செயல்படுது, என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி 5 systems ஆர் தேர் இன் அவர் ஹியூமன் பாடி. ஒன் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம். செகண்ட் ஒன் இஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்ம சுவாசிக்கிறோம்ல, அதெல்லாம் நடக்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். தேர்ட் ஒன் வி ஹாவ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா நம்ம மனித ஹார்ட் இருக்குல்ல, ஹியூமன் ஹார்ட்லேருந்து பிளட் வெசல்ஸ் அங்கங்கே பாடிக்குள்ளே சர்க்குலேட் ஆகுமா, அது சர்க்குலேட்டரி சிஸ்டம். நம்பர் 4 எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ்லேருந்து வந்த நியூட்ரியன்ஸ் போக நம்ம உடம்புலேருந்து வேஸ்டெல்லாம் வெளியேறுதில்ல, அதெல்லாம் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வி ஹாவ் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் மீன்ஸ் நம்ம ஹியூமன் பிரெயின்லேருந்து நிறைய நர்வ்ஸ் இது சரி அது சரி நம்ம இதை செய்ய அப்படி சொல்லி நம்மளை சொல்லுதில்ல, அதெல்லாம் நர்வஸ் சிஸ்டம். இந்த 5 systems தான் ஆர்கன் சிஸ்டம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Today's class we will see first 2, digestive system, and then we will see respiratory system. Okay, see at the top of the page, learning objectives. Learning objectives means கற்றலின் நோக்கங்கள். இந்த லெசனை நம்ம கற்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். After completing this lesson, students will be able to know about different organ systems of human body. Human body na மனித உடலில் உள்ள எந்தெந்த ஆர்கன்லாம் என்னென்ன சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுதுன்னு எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். ஒவ்வொரு ஆர்கனும் என்ன வேலை செய்யுது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோடக்ஷன். We get energy for our daily activities from the food we eat. We get energy na நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். How is the food broken down into simpler forms? நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி சிம்பிளர் ஃபார்மாக, நம்ம இது சாலிடாக தானே சாப்பிட்றோம், ரைஸ்லாம் சாப்பிட்றதெல்லாம் எப்படி சிம்பிளர் ஃபார்மஸாக மாறுது, லிக்யூடா அப்படின்னு சொல்லி பாருங்கள். It is through the process called digestion. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? டைஜஸ்டன். நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? டைஜஸ்டன். ஆஃப்டர் வி ஈட் த ஃபுட், நம்ம உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பாடி. நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுலேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன ஆகுது? ரிமூவ் ஆயிடுது நம்ம பாடியிலேருந்து. த ப்ராசஸ் இன்வால்வ் இன் திஸ் கால்ட் எக்ஸ்கிரிஷன். நம்ம சாப்பிட்டது போக மீதி வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் உடம்புக்குள்ளேருந்து வெளியேறதான் என்னது? எக்ஸ்கிரிஷன். We need oxygen to survive. நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். Our body gets oxygen through the process called respiration. நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுல அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ரெஸ்பிரேஷன். These processes are carried out by different organs in our body. இந்த ப்ராசஸ், இந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறது, இந்த ப்ராசஸ்லாம் என்னதான் நிறைய ஆர்கன்ஸ் மூலம் நம்ம உடம்புலேருந்து செயல்படுது. டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் together form an organ system. இந்த மாதிரி நிறைய சின்ன ஆர்கன்ஸ்லாம் சேர்ந்தது தான் ஒட்டுமொத்த ஆர்கன் சிஸ்டம். In this lesson, we will study about different organ systems in our body and their functions. இந்த லெசனில் நம்ம என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, அதுக்குரிய ஃபங்க்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கான லெசன். நம்ம மனித உடலில் உள்ள உறுப்புகளின் பயன்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இன்னைக்கு பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் எப்படி டைஜஸ்ட் ஆகுது, எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் டைஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணுதுன்னு இந்த இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. The food we eat consists of complex compounds like carbohydrates, proteins and fats. நம்ம சாப்பிட்ற உணவில் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸாக என்னென்ன சேர்ந்துருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் சேர்ந்துருக்கும். They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids and glycerol respectively.
நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற உணவு வகைகளில் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சிம்பிளர் மாலிகுல்ஸாக எப்படி குளுக்கோஸாகவும் நம்ம உடம்புக்குள்ள அமினோ ஆசிடாகவும் ஃபேட்டி ஆசிடாகவும் கிளைசராலாகவும் மாறணும். These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. இந்த simpler moleculesலாம் அப்புறம் assimilated ஆகி ரத்த வழியாகவோ என்னது நம்மளுக்கு உடம்புக்குள்ள என்ன கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. என்னன்னா நம்ம சாப்பிட்ற காம்ப்ளெக்ஸ் ஃபுட் ஐட்டம் வந்து சிம்பிளர் மாலிகுல்ஸாக மாறுற அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, டைஜஸ்டன். The digestive system can be divided into two. இந்த digestive system ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. digestive tract, digestive glands. ஓகேவா? digestive tract, digestive glands. Turn on to the next page. digestive tract. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து digestive systemல we have two subdivisions. First one is digestive tract. In the digestive tract இன்னொரு name alimentary canal. Say along with me, digestive tract, another name for it is alimentary canal. It is a coiled muscular tube extending from the mouth to the anus. Okay va? See the picture. அங்க ஒரு human body கொடுத்திருக்காங்க பாருங்க. மவுத் அந்த வாய் பகுதியிலிருந்து கீழே பாட்டம்ல anus இருக்குல்ல, anus வரைக்கும் போற அந்த மஸ்குலர் டியூப் தான் என்னது, alimentary canal சொல்றாங்க. It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions. இது வந்து 6 to 9 meters வந்து லாங்கா இருக்கும். இதுல நிறைய divisions இருக்கும். They are sequentially arranged as, அதுல sequential வரிசையா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா first one is mouth. பிக்சரை பாருங்க, இல்லைன்னா சைடில் அந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மவுத், செகண்ட் ஒன் இஸ் பக்கல் கேவிட்டி, third one is pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, anus. ஓகேவா? இந்த alimentary canal இது ஒரு மஸ்குலர் டியூப். எங்கே இருந்துன்னா மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் போகும். இது ஒரு 6 to 9 meters லாங்காக இருக்கும். இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த டிவிஷன்ஸ்லாம் சீக்வெண்ட்டாக ஹியூமன் பாடியில் இருக்கும். ஏதோ முன்னப்பண்ண மாதிரிலாம் எழுத முடியாது, கரெக்டாக இருக்கும். மவுத், பக்கல் கேவிட்டி, pharynx, esophagus, stomach, small intestine, large intestine, anus. ஓகேவா? ஓகே, see that picture. மவுத்தில் வந்து என்னென்ன கிளாண்ட்லாம் இருக்குது, parotid gland, sublingual gland, submandibular gland. அந்த கிளாண்ட்லாம் அந்த மவுத்துக்கு உள்ளே இருக்குது, பார்த்தீங்களா? அடுத்து இந்த ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிறது நடுவில் போகிற அந்த உணவு குழாயை தான் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்கிறாங்க. அது போய் நேராக லிவர் இருக்குது. அடுத்து லிவர், கால் பிளாடர், ஸ்ப்ளின், டியோடினம், லார்ஜ் இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் பற்றி பார்த்தோம். டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஒரு மஸ்குலர் டியூப் இருக்கும். அந்த டியூப் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகும், மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் போகும். எத்தனை மீட்டர் லாங் இருக்கும், 6 to 9 meters லாங் இருக்கும். எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சீக்வெண்டெல்லாம், ஃபர்ஸ்ட் வந்து மவுத் இருக்கும், பக்கல் கேவிட்டி, ஃபெராங்க்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். கீழே டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பாய் பாருங்க, ஒரு மைனாக்குலர் வச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்ப்போம். There are some organisms which live in the digestive system of animals. சில அனிமல்ஸ்லையும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கும். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேப்வார்ம் லிவ்ஸ் இன் த ஹியூமன் இன்டெஸ்டைன். மனித குடல் இருக்குல்ல, ஹியூமன் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்கிறாங்கல்ல, இந்த எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள், அதில் டேப்வார்ம் கூட உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதுக்கு இன்னொரு நேம் alimentary canal. செகண்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். 3 important digestive glands associated with the process of digestion are, நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 3 digestive glands இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் salivary glands, செகண்ட் ஒன் இஸ் pancreas, தேர்ட் ஒன் இஸ் liver. Salivary glands secrete saliva which moistens food. அந்த salivary glandsல தான் saliva secrete ஆகும். salivaனா அந்த எச்சி வருதுல, அதான் saliva தான் எச்சி. salivary glands secrete saliva which moistens food. அதான் ஃபுட்டை என்ன செய்யுது, moisten பண்ணுது. Saliva contains enzymes which break down complex molecules into simple molecules. அந்த saliva, அந்த எச்சி தான் என்ன செய்யுது, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸை சிம்பிள் மாலிகுல்ஸாக மாற்றுது.
ஓகேவா? சலைவரி கிளான்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்களா? சலைவரி கிளான்ஸ்லேருந்து சலைவா வரும். அந்த சலைவாவில் என்ஜைம்ஸ் இருக்குது. அந்த என்ஜைம்ஸ் தான் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸை சிம்பிள் மாலிகுல்ஸாக மாற்றுது. ஓகேவா? செகண்ட் ஒன் வி ஹாவ் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்லேருந்து என்ன வரும்னா, pancreas produce pancreatic juice which contains digestive enzymes for digestive fats, proteins and carbohydrates. pancreasலேருந்து pancreatic juice வரும். அந்த ஜூஸ் என்ன செய்யும்னா அதான் என்ஜைம்ஸை ஈஸியாக ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை டைகஸ்டிவ் என்ஜைம்ஸாக மாற்றும். தேர்ட் ஒன் இஸ் லிவர். லிவர் ப்ரொடியூசஸ் பைல் ஃபார் டைஜஷன் ஆஃப் ஃபேட். அந்த லிவர் என்ன செய்யணும்னா அந்த டைஜஷன் ஆஃப் ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி பைல்னு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இது மூணு சேர்ந்தது தான் என்னது டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஃபஸ்ட்டு சலைவரி கிளான்ஸ்லேருந்து வி கெட் சலைவா. பேங்க்ரியாஸ்லேருந்து நம்மளுக்கு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் கிடைக்கும். லிவர் ப்ரொடியூசஸ் பைல். ஓகேவா? இது மூணு சேர்ந்து தான் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அதுக்கு இன்னொரு நேம் அலிமெண்ட்ரி கெனால். டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வந்து மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் போகிற அந்த மஸ்குலர் டியூப் இருக்கும். அது எத்தனை மீட்டர்ஸ் இருக்கும்? 6 to 9 மீட்டர்ஸ் லாங்காக இருக்கும். நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் போகிற வழியில். மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபரங்க்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். ஓகேவா? இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. செகண்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் கிளான்ஸில் 3 இருக்கும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சலைவரி கிளான்ஸ், செகண்ட் ஒன் இஸ் பேங்க்ரியாஸ், தேர்ட் ஒன் இஸ் லிவர். சலைவரி கிளான்ஸ்லேருந்து என்ன செக்ரிட் ஆகும்? சலைவா வரும். ஏன்னா அதான் ஃபுட் ஐட்டம்ஸை மாய்ஸ்டன் பண்ணி என்ன செய்யும்? காம்ப்ளெக்ஸ் மாலிகல்ஸாக இருக்குதா சிம்பிள் மாலிகல்ஸாக மாற்றும் சலைவரி கிளான்ஸ். செகண்ட் ஒன் இஸ் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸ்லேருந்து என்ன வரும்? பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வரும். அதை தான் என்னது டைஜஸ்டிவ் என்ஜைம்ஸ் ஆஃப் ஃபுட்டை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ஒன் லிவர்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? பைல் வரும். அதுவும் ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? At the last, they have given 3 pairs of salivary glands, parotid, sublingual and submandibular glands secrete approximately 1.5 liters of saliva every day. ஏன்னா அந்த salivary glandsல உள்ள parotid, sublingual and submandibular gland, அந்த 3 gland அந்த மவுத்து கீழே இருக்கு பாருங்க. அந்த பிக்சரில் பாருங்க. sublingual gland, submandibular gland and then parotid gland. இந்த 3 glandம் ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் சலைவா ப்ரொடியூஸ் பண்ணும். 1.5 நம்ம டெய்லி ட்ரிங்க் பண்ணுற வாட்டர் 1 லிட்டர் மாதிரி இந்த சலைவா அந்த எச்சி மட்டும் 1.5 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்? அந்த பிக்சரில் மவுத்தில் பாருங்கவேன். பேரோட்டிட் கிளாண்ட் இருக்கா, சப்லிங்குவல் கிளாண்ட், சப்மாண்டிபுலர் கிளாண்ட். இந்த 3 கிளாண்டும் சேர்ந்து இந்த 3 பேர்ஸ் வந்து எவ்வளோ செக்ரேட் பண்ணணும்னா 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் சலைவாவை செக்ரேட் பண்ணும். ஓகே, see in the next page. Second one we have respiratory system. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம்ல, அதெல்லாம் நடக்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலாம் நடக்கும். அப்படியே மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறது எல்லாமே என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் தான் நடக்கிறது. ஓகேவா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிமூவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த டிஷ்யூஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து உடம்பில் உள்ள டிஷ்யூக்குள்ளே என்ன செய்யும்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அதே டைம் உடம்புல உள்ள கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். There are 3 major parts forming the respiratory system. Respiratory systemத்தில் 3 major parts இருக்கு. Number 1 we have airway, number 2 lungs, number 3 muscles of respiration. First one is airway, second one is lungs, third one is muscles of respiration. See that, do you know சொல்லி ஒரு கீழே ஒரு இந்த பிக்சருக்கு பார்த்துக்குங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ரைட் லங், லெஃப்ட் லங், இந்த மாதிரி தான் லங்ஸ் இருக்கும் பிக்சரில். பீப்புள் சஃபர் டியூ டு ஸ்மோக். சில நேரம் புகை வந்தால் மக்கள் ரொம்ப அப்படியே சஃபர் பண்ணுவாங்க மூச்சு விடுறதுக்கு. ஸ்மோக் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, எ டாக்ஸிக் கேஸ். ஏன்னா அந்த புகையில் என்ன இருக்கும்னா நிறைய கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு டாக்ஸிக்கான கேஸ். People when engulfed in smoke on fire die due to suffocation. அதனால தான் சில நேரம் பார்த்தா ஒரு பெரிய தீப்பிடிச்சி எரியிற இடத்துல புகை அதிகமாக வரும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு அநேக பேர் என்ன செஞ்சிடறாங்க? டை ஆயிடுறாங்க. ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சிட் குவைட்லி, அமைதியாக உட்காந்து and count how many times you breathe per minute. ஒரு மினிட்டுக்கு நீங்கள் எத்தனை தடவை ப்ரீத் பண்ணுறீங்க, சுவாசிக்கிறீங்கன்னு செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. On an average we breathe 16 to 18 times per minute. ஒரு மினிட்டுக்கு நம்ம எத்தனை டைம்ஸ் ப்ரீத் பண்ணுவோமா? 16 to 18 டைம்ஸ் ப்ரீத் பண்ணுவோம். கேன் யூ கெஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ப்ரீத் இன் எ டே? அப்போ ஒரு டேக்கு எவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணுவோம் செக் பண்ண முடியுமா?
on an average we breathe more than 20,000 times in a day. ஒரு நாளில் ஆவரேஜாக பார்த்தா 20,000 டைம்ஸ் நம்ம என்ன செய்வோம், ப்ரீத் பண்ணுவோம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமை 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 3 major parts. First one is airway, second one is lungs, third one is muscles of respiration. First one, airway. The airway includes the nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and bronchioles. It carries air between lungs and the surrounding. இந்த ஏர்வேல உள்ளது தான் அந்த ஃப்ளோ சார்ட்டில் டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாஸ்ட்ரில்ஸில் இந்த நேசல் கேவிட்டி, pharynx, larynx, trachea, bronchi, bronchioles, alveoli. ஓகேவா, இதுலேருந்து இந்த ப்ராசஸ் வழியாக தான் என்ன ஆகுது, நம்ம சுவாசிக்கிற காற்று இந்த ஏர்வே மூலம் வந்து நேசல் கேவிட்டி வழியாக வந்து நாஸ்ட்ரில்ஸ், ஃபேரிங்ஸ், லாரிங்ஸில் போய் அடுத்து ட்ரக்கியாவில் போய் ப்ரோன்ச்சி போய் என்ன செய்யும், ப்ரோன்ச்சியோல்ஸ் போய் அல்வியாலி வரைக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்று போகும். Turn to the next page. Second one we have the lungs. The lungs are the primary organs of the respiratory system. The respiratory systemத்தில் முதன்மையான ஆர்கன்ஸ் என்னென்னா லங்ஸ் தான். They are paired. அது பார்க்க எப்படி இருக்கும், பேடாக இருக்கும், கோன் ஷேப்டு ஆர்கன்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரை பிஃபோர் பேஜில் திருப்பி பாருங்கள். லங்ஸோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லங்ஸ் வந்து பாருங்கள், ரைட் லங், லெஃப்ட் லங் அப்படின்னு 2 லங்ஸ் இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது, பேராக இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் என்ன ஷேப்பில் இருக்குது, கோன் ஷேப்டாக இருக்குது. They are located in the thoracic chamber, rib cage on both sides of the heart. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா thoracic chamber, அந்த ரிப் கேஜ் இருக்குல்ல, இந்த நெஞ்சில் உள்ள இந்த இதில் ரிப் கேஜ் இருக்கும், இந்த நெஞ்சு பகுதியில் அந்த ரிப் கேஜுக்குள்ளே தான் என்ன செஞ்சுருக்கு, லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட்டுக்கு இப்போ என்ன செய்யும், போத் சைட்ஸ் ஆஃப் த ஹார்ட்டில் இந்த லங்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. தேர்ட் ஒன் we have muscles of respiration. Muscles of respiration include diaphragm and intercostal muscles. Muscles of respiration என்னென்ன இருக்கும்னா diaphragm இருக்கும், intercostal muscles இருக்கும். They help to push the air in and out of the lungs during breathing. நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளியே அவுட் பண்ணுறதுக்கும் இந்த muscles of respiration தான் யூஸ் ஆகுது. And then ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் 3 ப்ராசஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்பர் 1 இஸ் ஏர்வேல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் என்ன செய்யும், ஏர்வே தான் என்ன செய்யும், லங்ஸ் இது வெளியே இருந்த காற்றை எங்கே வரைக்கும் கொண்டு வரும், லங்ஸ் வரைக்கும் கொண்டு வரும். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், லங்ஸ் என்ன செய்யும்னு பார்த்தோம், லங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனோட வேலை என்ன, வர்ற காற்றை சுவாசித்து வெளியே வர்றதுக்கு, ப்ரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். நிறைய நோய் ரெஸ்பிரேட்டரி சுவாசிக்கிறதுல வர நிறைய பிரச்சனைக்கு காரணம் ஏர் பொல்யூஷன் தான், காற்று மாசுபடுவது தான். செகண்ட் ஒன் ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். புகை பிடிச்சோம்னா என்ன வரும், லங் கேன்சர் வரும். Okay, today's class we learn about 2 respiratory systems. Number one we have digestive system. Digestive systemல digestive tract, digestive glands இருக்கிறதா பார்த்தோம். Second one respiratory systemல airway, lungs, muscles of respiration பற்றி பார்த்தோம். Thank you.